ஹாய் கைஸ், வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் மஸ்டங்கர். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மைலேஜ் செக்அப் பண்ண போகிறாங்க. பைக் வாங்கி ஒரு 5 months ஆச்சு. ஸோ மைலேஜ் செக்அப் பண்ண கிடையாது. ஸோ இன்றைக்கி மைலேஜ் செக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எட்டு வந்துருக்கிறேன். வண்டி கரெக்டாக ரிசர்வ் விழுந்ததுங்க. இப்போ ரிசர்வில் தான் ஓடிட்டுருக்குது வண்டி. ஆக்சுவலாக இப்போ வந்து ரிசர்வ் விழுந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம போயிட்டு ஒரு லிட்டர் பெட்ரோல் அடிச்சுட்டு 1 லிட்டருக்கு எவ்வளோ கிலோமீட்டருக்கு நம்ம கணக்கு வருதுன்னு பார்க்கலாங்க. போகிறதில் நம்ம பெட்ரோல் பங்க் இருந்தால் பெட்ரோல் அடிச்சுட்டு இது கொஞ்சம் ஹைவே கொஞ்சம் வருங்க. இந்த ரூட் கொஞ்சம் ஹைவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். டிராஃபிக்கு ஓரளவுக்கு தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஹைவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரோட்டில் நம்ம ஓட்டலாங்க. கீழே கேன் வாங்கி வச்சிட்டேன். 1 லிட்டர் நம்ம அடிச்சுக்கலாங்க. 1 லிட்டர் நம்ம இப்போ கேனில் வாங்கிக்கலாம். ரிட்டர்ன் வரும்போது நம்ம பெட்ரோல் வந்துட்டு இப்போ விழுகுதுங்க. வண்டி ஆஃப் ஆகுது. வண்டி ஆஃப் ஆகுது 100 rupees பெட்ரோல் போடணும். இப்போ நம்ம பெட்ரோல் பங்க் அங்கேயே ஒரு பெட்ரோல் பங்க் வந்துச்சுங்க. நான் கம்முன்னு அங்கேயே அடிச்சிருக்கலாம். சரி, ஓகே, போகிற வழியே ஹைவேஸ் அடிச்சுதான் சொல்லி விட்டேன் நான். சரி, வாங்க பார்க்கலாம், கிடைக்கும். அடைக்குதே தம்பி. ஒரு 1 கிலோமீட்டர் வந்துருப்பா. நான் ரிசல்ட் விட்டதே இல்லைங்க. இதான் ஃபஸ்ட் டைம் விட போகிறேன். 1 கிலோமீட்டர் நாங்கள் இன்னுமா வருது. அந்த 1 கிலோமீட்டரு இன்னும் 500 மீட்டர் போகணுமா? யாருங்க இவர்? நான் 1 லிட்டருண்ணா பெட்ரோல். ஒரு லிட்டர் பெட்ரோலு இன்னொரு லிட்டர். இந்த வாட்டர் பாட்டில் பிடிக்குமா? ஒரு லிட்டர் நான் இதில் வாங்கிட்டேங்க. 1 லிட்டரில் வாங்கியாச்சு. உள்ளே வச்சுப்போம். ஸோ கரெக்டாக வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் இருக்குது. ட்ரிப் 2 வந்து இப்போ நான் 0 ஆக்கிட்டேன். ட்ரிப் 2 0.0 கிலோமீட்டர். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட்டுங்க. இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹைவேஸில் போகலாம். எவ்வளோ கிலோமீட்டர் வருதுன்னு பார்க்கலாம் 1 லிட்டருக்கு. 2 months 3 months ஒன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் மைலேஜ் செக்அப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும்
நீங்கள் உங்கள் வண்டி வந்துட்டு மைலேஜ் எவ்வளோ கரெக்டாக கிடைக்குது, அப்போ தாங்க உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ட்ரிப் 2லேயே ஓட்டுறேங்க. 4 எனக்கு தெரிஞ்சு தோராயமாக ஒரு 35 வரும் எனக்கு தெரிஞ்சு. பைக் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணணுங்க. நம்ம அப்பப்போ மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டே இருக்கணும், ஆயில் சர்வீஸ் பண்ணணும். இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இன்ஜின் செட் ஆகும். ஸோ நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். நம்ம எதுவுமே பண்ணாமல் தானே மைலேஜ் ட்ராப் ஆகிரும். ஸோ நார்மலாக ஒரு 60 to 80 கணக்கு வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அந்த 80க்குள்ளேயே நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அதுக்குன்னு ஒரு மைலேஜ் கிடைக்கும். நீங்கள் திடீர்னு விரட்ட ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கும். ஸோ கரெக்டாக கொண்டு போயிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி லைஃப் லாங் மைலேஜ் கிடச்சிட்டே இருக்குங்க. வேட்டைக்காரன் குட்டை ரோடு அங்கே பேர். இப்போ நம்ம கொஞ்சம் விரட்டலாங்க. ஏழு கிலோமீட்டர் இப்படி 7 கிலோமீட்டர் ஸ்லோவாகவும் 7 கிலோமீட்டர் ஸ்பீடாக போய் பார்க்கலாம். நமக்கு அப்போ தான் கரெக்டாக தெரியும். இதே ரூட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு சூலூரே வந்துடுங்க. நம்ம கிட்டத்தட்ட சூலூர் ரீச் ஆகுமா இல்லை பார்க்கலாங்க. நம்ம யூடர்ன் போட்டு 20 கிலோமீட்டர் இப்படி போகலாம், 20 கிலோமீட்டர் ஆப்போசிட் ரோட்டில் போவோம். கரெக்டாக மேட்ச் ஆகிடும் நமக்கு. ஃபஸ்ட்டு 20 கிலோமீட்டர் தான் இப்படி போகிறேங்க இந்த ரூட்டில். நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஏபிஎஸ் இருக்க மாதிரியே வச்சு வாங்கிக்குவாங்க. ஏபிஎஸ் இருக்கிறது சேஃபுங்க. உங்களுக்கு ஏபிஎஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து எதாவது ஒன்று டக்குன்னு நடுவில் பூந்தாலோ எதானாலும் டக்குன்னு நம்ம பிரேக் அடிச்சு ஆன்ஸ்வால் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏபிஎஸோடையே வாங்கிக்குவாங்க. ஏபிஎஸ் வந்து பேக்குக்கு மட்டும் வர மாதிரி வாங்காதீங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வர மாதிரி வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏபிஎஸ் எல்லாம் வண்டி டக்குன்னு ஸ்கிட் வச்சுங்க. பிரேக் அடிச்சு சடனாக அடிக்கும்போது நீங்கள் கண்ட்ரோல்லாம் போயிடும் வண்டி உங்களுக்கு. அதனால தான் உங்களுக்கு ஆக்சிடெண்ட்டில் கொண்டு விடுறது சிலதெல்லாம். உங்களுக்கு டைம் வந்து கடை 3:50 ஆயிடுச்சு. நம்ம அப்படியே போகலாங்க. அப்படியே போவோம், தோராயமாக போவோம். எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுதோ பார்க்கலாம். கொஞ்சம் சிட்டிக்குள்ளேயே போகிற மாதிரி போவோம் அடுத்தது. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஓட்டினா தான் மைலேஜ் நம்ம கரெக்டாக செக் பண்ண முடியும். ஹைவேஸில் வந்து டாப் ஸ்பீட் நான் செக் பண்ணலாம் தான், ஆனால் இப்போ மைலேஜ் வீடியோ போட்டிருக்கேன், டாப் ஸ்பீட் செக் பண்ண முடியாது. அது இந்த ரூட்டில் கொஞ்சம் நிறையா பஸ்ஸுங்கெல்லாம் போயிட்டே இருக்குங்க. எப்போ ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1 மணி 12 மணி அந்த மாதிரி வந்தோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ 3:30 போது கொஞ்சம் நிறையா போயிட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக. டைம் 3:50. ட்ரிப் 2ல் போட்டோம் நம்ம. ட்ரிப் 2 12.7 கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோங்க. 1 லிட்டர் பெட்ரோலில் இப்போ 13 கிலோமீட்டர்ஸ் நம்ம ரீச் ஆகிருக்கோம். இப்போ கொஞ்சம் விரட்டலாம், ஒரு 80ல் போகலாம். உண்மையான சொல்லுங்களேன், உங்களுக்கு வந்து ஹைவேஸ் ஓட்டுறதுக்கு வேறு லெவல் ஃபீலுங்க. பாட்டை போட்டு பயங்கரமாக, காரில் இன்னும் பயங்கரமாக இருக்குங்க. பைக்கு நல்லா தான் இருக்கும், பட் பைக் நம்ம ஹெல்மெட் போடுறங்காட்டி நம்ம சாங்ஸ் எல்லாம் கேட்டு ஓட முடியாது, அது சேஃப்டியும் கிடையாது நமக்கு. ஸோ காரில் பாட்டு போட்டு நீங்கள் ஓட்டினீங்கன்னு வைங்களேன், வேறு லெவல் வைப்பாக இருக்கும். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:06ங்க. ட்ரிப் 2ல் போடுறேன். 28 கிலோமீட்டர்ஸ் 29ங்க கிட்டத்தட்ட. 29 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னொரு 6 கிலோமீட்டர் சக்ஸஸாக ரீச் ஆகிட்டோம்னா நம்ம 35 மைலேஜ் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க வண்டிக்கு. இந்த வண்டியில் என்னங்க நம்ம போடுவோம், வெயிட் பண்ணுங்க.
இது இந்த சைடு ஃபுல்லாமே உங்களுக்கு சிட்டி வந்துடும். இப்போ இதுக்கப்புறம் சிட்டியில் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். 40 கிலோமீட்டர்ஸ் ஹைவேயில் அசால்ட்டாக கிடைக்கிது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைவேஸ் தான் ஓட்டிக்கிறேன் 40 கிலோமீட்டருமே. நம்ம சிட்டிக்குள்ளே வந்திருக்கோம். எவ்வளோ தூரம் கிடைக்கணுமோ கிடைக்கட்டுங்க, பார்த்துக்கலாம். நான் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 35 போட்டேன். பட் பரவாயில்ல, 40 வந்துருச்சுங்க ஹைவேஸில். சிட்டிக்குள்ளே ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 ஓடும். பார்க்கலாம். அடைப்பு வரல, அடைப்பு வந்துச்சுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடைக்குதுங்க, நிற்க போகுது நினைக்கிறேன். கரெக்டாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 46ங்க. 46 கிலோமீட்டர் வந்துச்சு. டைம் காட்டுற பார்த்துக்கோங்க, 4:23 ஆயிடுச்சு. இப்போ நான் இது பாருங்கள் மாற்றினேன். 23 trip 1 trip 2 46.2 kilometers. 40 கிலோமீட்டர்ஸ் ஓடிச்சு. நம்ம வந்துட்டு பெட்ரோலில் ஊற்றிட்டு அடுத்தது ஓட்டலாம். கிலோமீட்டர் தாண்டி நம்ம கரெக்டாக வந்துட்டு பெட்ரோல் போட்டாச்சு. கரெக்டாக பார்த்துக்கோங்க, 46.2 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. நம்ம 46.2 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சு இந்த பெட்ரோல் ஊற்றியாச்சு. ஸோ மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மஸ்டாங்கர் வந்துட்டு ஹைவேஸில் 40 கிடைக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஓட்டினது ஹைவேஸில். மேக்ஸிமம் ஹைவேஸில் 40 அண்ட் சிட்டியில் கொஞ்சம் தூரம் தான் ஓட்டினேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 46.2 கிலோமீட்டர்ஸ் எனக்கு கிடைக்குதுங்க. 5 months வந்து நம்ம மைலேஜ் செக் பண்ணால் தான் நமக்கு தெரியுங்க வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுது. இப்போ எனக்கு 46 கிடைக்குது. அது ஹைவேஸ் ரோட்டில். சிட்டிக்குள்ளே அது ஒரு 5 மைனஸ் பண்ணிக்கோங்க, மேக்ஸிமம் 40 hours கிடைக்கும் எனக்கு. ஸோ இதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1 year கழிச்சு கம்மியாகும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து தான். ஓகேங்க, நம்ம அப்படியே கிளம்பலாம். ஓகேங்க, நான் வீடியோ தான் ரெண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோக்காக புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்து ரீச் ஆகும். அண்ட் உங்களுக்கு நான் வீக்லி 2 வீடியோஸ் கன்ஃபார்ம் நான் கொடுத்துருவேங்க என் சைட்லேருந்துட்டு. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மெயின் திங், ஹெல்மெட் நிறைய பேருக்கு போடுறது பிடிக்காதுங்க. முன்னாடி நானுமே அப்படி தான் இருந்தேன். பட் நம்ம சேஞ்ச் ஆகணும், ஹெல்மெட் போட்டு தான் ஆகணும். ஃபேமிலின்னு ஒன்று வந்துச்சு, எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை கன்சிடர் பண்ணி உங்களோட உயிர் உங்களுக்கு முக்கியமானதுன்னு நினச்சிங்கன்னா ஹெல்மெட் போடுங்க. ஹெல்மெட் போட்டு பைக்கை சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஓகேங்க, நான் உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். பாய்ங்க.